ஆரம்பிக்கலாங்களா? வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மலையோட உச்சிக்கு போனால் நம்ம பண்ண பாவம் போகுன்றது ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு மலையோட உச்சிக்கு தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம மலையேற போகிற இடத்துக்கு பேர் வீரபத்ர துர்க்கம். இந்த மலை வந்துட்டு தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. நீங்கள் பெங்களூர், கிருஷ்ணகிரி இல்லைன்னா தருமபுரி பக்கம் இருந்தீங்கன்னா ஒன் டே ட்ரெக்கிங்க்கு பெஸ்ட்டான பிளேஸ் தான் இந்த வீரபத்ர துர்க்கம். இந்த மலையோட உச்சிக்கு வயசானவங்களால் கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மலையோட முக்கால்வாசி தூரத்தில் இருக்கிற வீரபத்ர சுவாமி கோயில் வரைக்கும் போயிட்டு வரலாம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் வெள்ளிச்சந்தை பக்கத்தில் இருக்கிற வீரபத்ர துர்க்கம் தான் இப்போ மலை ஏறிட்டு இருக்கோம். இந்த மலையோட உச்சிக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். இந்த மலை மேலே வீரபத்ர சுவாமி கோயில் இருக்குது. ப்ளஸ் ஒரு வற்றாத சுனையும் இருக்குது. இந்த மலையில் நம்ம நடந்து போகும்போது நம்ம ரெண்டு சைட்லேயும் நிறைய சீத்தாப்பழம் மரம் நிறைய இருந்தது. ஆனால் இப்போ தான் காயெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வீரபத்ர துர்க்கம் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் ஃபுல்லாகவே மாமரம் தான், மாந்தோப்பு தான் நிறைய பார்க்கலாம் நீங்கள். இந்த மலை ஏறுறதுக்கு நம்ம ஏற ஸ்பீடை பொறுத்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பாதை ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. வெறும் பாறைகளை தான் சின்ன சின்ன படிக்கட்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. கொஞ்சம் வயசானவங்களுக்கு கஷ்டம்தான் இந்த மலை ஏறுறது. இந்த மலையில் எப்போவுமே ஆளுங்க போக மாட்டாங்க. இந்த ஆடி 18 இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான சனிக்கிழமை விசேஷ நாட்களில் மட்டும் மக்கள் போயிட்டு வருவாங்க. ஃபுல்லாகவே இந்த மலையில் ஃபுல்லாகவே வெறும் காடு தான்.
ஃபுல்லாக முள் செடி, அப்புறம் வந்து சீதா மரம் இதுதான் இருக்குது. அதே மாதிரி நம்ம நடந்து போகும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குன்னு உட்காந்தோம்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உட்காரணும். ஏன்னா வந்துட்டு நிறைய ரயில் பூச்சி இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளும் நிறைய இருக்குது. ஸோ உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து உட்காருங்க. இந்த மலை மேலே மன்னர்கள் காலத்து கோட்டையும் பல மதில் சுவர்களும் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து இப்போ வந்து நிறைய உடஞ்சி போயிடுச்சு, செதஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி நடந்து போகும்போது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அந்த காலத்துலேயே பல மண்டபங்கள் வந்து கட்டி வச்சுருக்காங்க. அதில் ஒரு மண்டபம் தான் இந்த மண்டபம். ஃபுல்லாக செடியெல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. என்ன ரீசன்னா இங்கே வந்து யாரும் மக்கள் அந்தளவுக்கு வர்றதில்லை. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த மலையோட உச்சியில் தான் வீரபத்ர சுவாமி கோயில் இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் தூரம் வந்து மண் ரோடு மாதிரி இருக்குது. ஸோ இதில் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மலை மேலேயும் வந்துட்டு கொஞ்சம் தூரம் மலையேறி வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து கடலை வந்து போட்டிருக்காங்க, வேர்க்கடலை. இந்த வீரபத்ர துர்கத்தோட 2வது நுழைவாயில். ஸோ இந்த மலைக்கு நீங்கள் வர ட்ரை பண்ணிங்கன்னா குரூப்பாக வாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் வாங்க. முக்கியமாக வந்து இந்த ஏரியாவுக்கு வரும்போது ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. காலையிலே வந்துடுங்க. ஏன்னா வெயில் நேரத்தில் வந்து மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த பாறைகள்லாம் கால் வைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால் வைங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பாகிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட ஷூவோ செருப்போ வந்து பாட்டமெல்லாம் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. ரெண்டு பாறையும் சேர்த்து வச்சு ஒரு மதில் சுவர் கட்டியிருக்காங்க. அதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துக்கு நிறைய பேரால் போக முடியாதுன்றனால தான் நாங்கள் இந்த வீடியோவை லைவாக போகிற மாதிரியே வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் மலை ஏறும்போது ஒருத்தர் வந்துட்டு வீரபத்திர சாமியை பார்த்துட்டு வந்துருந்தார். அவர்கிட்ட நம்ம இந்த கோயிலை பற்றி கேட்கலாம். வாங்க சார், உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? சண்முகம். எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? மல்லைப்பட்டி. மல்லைப்பட்டி. இது என்ன கோயில்? எவ்வளோ நேரம் ஆகும் இந்த மலை மேலே ஏறுறது? மலை ஏறதுக்கு நார்மலாக அரை மணி நேரம். மலை ஏறவும் அரை மணி நேரம். ஓகே ஓகே. 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம். இப்போ நின்று ஏறணுமா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாதி மலை ஏறிட்டோம். இப்போ தான் வந்து நிறைய கோட்டையோட மதில் சுவர்களும் இடிஞ்சு போன சுவர்களும் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், மன்னர்கள் காலத்தில் கட்டின ஒரு பெரிய சுவர் அது எப்படி இடிஞ்சு போய் விழுந்திருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சுவர். செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு தெரியல. ஒரு அட்டைப்பூச்சி போகுது பாருங்கள். செங்கல்கள்லாம் வந்து நல்லா ஒரு திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ஆள் நடமாட்டம் இல்லாதனாலையும் ஒரு சரியான பராமரிப்பு இல்லாதனாலையும் தான் வந்து இந்த கோட்டையை வந்து நம்மளால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியலன்றாங்க. ஒரு சின்ன ஒத்தடி பாதை மாதிரி தான் போகுது மலை மேலே. ஸோ அதனால் தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குரூப்பாக வாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது பிளாஸ்டிக் பாட்டிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் எதாவது இருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை கீழே கொண்டு போய் போட்டுருங்க, மலையில் போடாதீங்க. பாதி மலைக்கு அப்புறம் கொஞ்சம் மலையேறது கஷ்டமாக இருக்குது. நான் ஃபுல்லாகவே வந்து செங்குத்தாக இருக்குது. வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ளாட்டாக தெரிஞ்சாலும் மலை ஏறுறது பின்னாடி பேக் வேறு வச்சுக்கிட்டு மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்லிப்பாகுது வேறு. இப்போ மணி 9 மணி. இப்போவே இவ்வளோ வெயில் அடிக்குது. ஒரு தூரமாக வந்து ஒரு தனியாக ஒரு மலை தெரியுது பாருங்கள், பெருசாக. இருங்க லைட்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ தெரியுது பாருங்கள், அந்த மலை தான் வந்து போலு மலை. அந்த மலை மேலே வந்து திம்மராய சுவாமி கோயில் இருக்குது. அந்த மலைக்கு வந்துட்டு முக்கால்வாசி தூரம் நம்ம பைக்லேயே போயிடலாம் மலை மேலே. அதுக்கப்புறம் வந்து அந்த திம்மராய சாமி கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் நம்ம பாறை மேலே தான் நடந்து போகணும். ஸோ அது வந்து வர்ற வீடியோக்களில் வந்து அந்த வீடியோ போடுறேன், மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீரபத்திர துர்கம் மலை மேலே போகிறதுக்கு அங்கங்கே பாறையில் வந்துட்டு ஆரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து தான் நம்ம போனாலே நேராக அந்த கோவிலுக்கு போயிடலாம். பாருங்கள், இங்கே இந்த கோட்டை மதில் சுவர்கள் சுற்றி வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். சுமார் 2000 வருஷம் வந்து பழமையானதுன்னு சொல்கிறாங்க. தூரமாகவும் வந்து தெரியுது. பட் வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல சரியா. நம்ம போகிற வழியில் இன்னொரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டை வாசலை தான் பார்த்தோம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. சுற்றியோர ஃபுல்லாக கருங்கல் தான். ஃபுல்லாக வந்து கோட்டை சுவர்களை எழுப்பி, இந்த மலையை சுற்றி கோட்டை சுவர்கள்லாம் எழுப்பி அங்கங்கே வந்து பாதை போட்டு வச்சுருக்காங்க. மேபி அந்த காலத்தில் வந்து இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய டோர்லாம் இருந்திருக்கும். அங்கே பக்கத்தில் போய் இந்த சுவர் எவ்வளோ திக்னஸில் இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அகலமான சுவர். மோல்டிங் போடுறதுக்கு பதிலாக செங்கல்லையே வந்து மோல்டிங் மாதிரி போட்டு ஒரு ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க.
அந்த கோயிலுக்கு வீரபத்திர சுவாமி கோயிலுக்கு வந்துட்டோம். அந்த கோயிலில் வரும்போது 2 பசங்களையும் ஐயாவையும் பார்த்தோம். அவர்கிட்ட இந்த கோவிலை பற்றி கேட்கலாம். வணக்கங்க சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் முருகன். மணியரசு. ஓகே. கலையரசு. நல்ல பேர். ஃபர்ஸ்ட் வருஷம் வரங்க. பார்க்கறதுக்கு பிரமாதமா இருக்கு கோயில். சூப்பருங்க. சொன்னா தண்ணி அதிகமா இருக்குது. அது ஆழம் எவ்வளவுன்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த மேல மலை மேலாம் ஏறி பாத்துங்க, அதெல்லாம் அதிகமா இருக்கு. மலை மேலையும் போயிட்டு வந்துட்டீங்க? மலை மேலையும் போயிட்டு வந்து. மலை மேல கோயில் இருக்கா இல்ல? கோயில் இல்லைங்க, சும்மா அதை பார்க்கறதுக்கு எல்லாமே தெரியுது. அந்த மலை மேல போனீங்கன்னா வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குன்றாரு. பிளஸ் வந்து ஒரு விளக்கு போடுறதுக்காக. விளக்கு வைக்கிறதுக்கு வச்சு இருக்கிறாங்க. அது வைக்கல இப்ப விளக்கு. எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. பார்க்கறதுக்கு மனசு குளிர்ச்சா இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரொம்ப டென்ஷனாக வந்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மலைக்கு வாங்க. வந்து இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு ஐயாவும் சொல்லியிருக்காரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸில். நம்மளும் வந்து இந்த குளத்தையும் வந்து பார்த்துட்டு மலை மேலேயும் போகலாம். தம்பி, நீ எல்லாம் மலை ஏறிட்டியாடா? ஈஸியாக இருந்ததா? ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. சொல்லு. அது மலை மேலே இன்னொரு இந்த மலை மேலே சொல்லு ஏறிட்டீங்க. டிவியில் வரும். சொல்லு. குளத்துல குளிச்சிங்களா? சரிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இப்போ வந்து நம்ம என்னைக்குமே வத்தாத ஒரு சுனையை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். இந்த சுனைக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே உள்ள மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க மலை மேலே. மலை மேலே வந்து ஒரு பணியாரம் கூட சுட்டு விற்கிறாங்க. ஸோ பசியோடு நீங்கள் மலை மேலே வந்தாலும் மலை மேலே வந்து பணியாரம் சுட்டு விற்றுட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆடி 18ன்றனால தான் வந்துட்டு இங்கே மக்கள் இந்த மலை மேலே அவ்வளோ பேர் வர்றாங்க. இந்த கடை இருக்கும். மற்ற நாளில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கடைலாம் எதுவும் இருக்காது. இப்போ நம்ம வந்து வற்றாத குளத்தை பார்த்தாச்சு. அப்படியே வந்து இந்த மலை மேலே இருக்கிற வியூ பாயிண்ட்டை போய் நம்ம பார்க்கலாம். இந்த வழியாக தான் போகணுன்றாங்க. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நானும் ட்ரை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறுறதுக்கு அப்புறம் ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் வந்து நம்ம போகணும். 2 வழி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகலான்ட்டு. வெயிலாக இருக்கிறனால கொஞ்சம் மலை ஏறுறது கஷ்டமாக இருக்குது. செருப்பு இல்லாமல் போனீங்கன்னா ஈஸியாக நடக்கலாம். ஆனால் பட் கால் வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்கனால சுடும். நான் செருப்பு போட்டு நடக்கிறது கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது, கஷ்டமாக இருக்குது. சுற்றி வர இந்த வீரபத்திர துர்க்கம்மை சுற்றி ஃபுல்லாக மலைகளாக தான் இருக்குது. கோட்டை சவர் இந்த மாதிரி ஆரோ மார்க் இல்லைன்னா இந்த மலை மேலே ஏறுறது கஷ்டம். ஸோ கீழே இந்த கோயில் வரைக்கும் வந்துடலாம். இந்த கோயிலுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற மலை மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வயசானவங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க.
அம்மாடி, இந்த ஒருத்தர் வர்றாரு பார்த்தீங்களா மலை மேலே இருந்து. ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, இந்த மாதிரி வெறும் பாறையிலே தான் ஏறி போகணும். ஆனால் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் வந்து நம்ம கீழே விழுக வேண்டியதுதான். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம ஆஃபீஸ் லைஃப்லேயே டெய்லி வந்து இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் இருக்கிற மலை மேலே வரும்போது கொஞ்சம் மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட லொக்கேஷன் வந்துட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதை யூஸ் பண்ணி இந்த மலைக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து பாட்டம் நல்லா இருக்கிற ஷூவோ இல்லை செப்பலோ போட்டு வாங்க, இல்லைன்னா வந்து மலை ஏறுறது கஷ்டம். நான் கையில் கேமரா வேறு பிடிச்சிட்டு மலையை ஏறவே முடியல, ஃபுல்லாக வந்து ஸ்லிப் ஆகுது. நான் இந்த மாதிரி மலையில் வந்து மழை வந்துருச்சுன்னா, மலை ஏறும்போது மழை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலை மேலே எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய கோட்டை சுவர்கள்லாம் கட்டினாங்கன்னே ரொம்பவே நினைக்கும் போது ரொம்ப வியப்பாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் பேர் அந்த மலை உச்சியில் போய் உட்காந்துருக்காங்க. நம்மளும் அங்கே தான் போக போகிறோம். கொஞ்சம் மூச்சு வாங்குது, ஸோ நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் இந்த மலை மேலேருந்து இந்த சரௌண்டிங் வந்து பாருங்கள். ஸோ இந்த மலையோட 360 டிகிரி வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து வெறும் மலைகளாக தான் இருக்குது. ஸோ இந்த மலைக்கு பக்கத்துலேயே வந்துட்டு போலுமலை, அப்புறம் வந்து மாரவாடி, அந்த மாதிரி சின்ன சின்ன மலைகள்லாம் இருக்குது. அதுவும் வந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி மலைகள்லாம் வந்துட்டு மக்கள் வந்து சாட்டர்டே மட்டும்தான் போவாங்க. கோயிலும் வந்து சாட்டர்டேஸ் மட்டும்தான் திறந்துருக்கும். மற்ற நாளில் போனீங்கன்னா கோயிலெலாம் பார்க்க முடியாது, ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம். பாருங்கள், நான் பேசிக்கிட்டே வந்து வழி மாறி வந்துட்டேன். இந்த பக்கம் வழி இருக்குன்னு நினச்சி வந்தால் வழியே இல்லை. ஸோ வந்து ஆரோ மார்க் வந்து கொஞ்சம் தூரம் தான் இருந்தது, அதுக்கப்புறம் ஆரோ மார்க் இல்லை. அங்கே வேறு வழி எங்கேயா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மண்டபம் மாதிரி தெரியுது, இந்த வழியாக தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் மேலே ஏறி பார்க்கலாம். இந்த வெயில் மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் மலை ஏறுறதுக்கு நல்லாயிருக்கும். வெயில்னால தான் நான் வேறு தண்ணி வேறு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், அதனால் தண்ணி தாகமாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப வயசானவங்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குது. இது வழியாக தான் வந்து நம்ம மலை ஏறி வந்திருக்கோம். பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸு இல்லை இந்த ஹேண்ட் ரைல்ஸ் எதுவுமே இல்லை, சும்மா அப்படியே நம்ம வர வேண்டியது தான். அந்த ஆரோ மார்க்கை பார்த்துட்டு பாருங்கள், கீழே தூரமாக ஒரு சின்ன மண்டபம் தெரியுது இல்லையா, கோவில், அதுதான் வீரபத்ர சுவாமி கோவில். அதுக்கப்புறம் தான் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது. நான் சொன்னேன் தூரத்தில் அங்கங்கே சின்ன சின்ன வீடுகள்லாம் தெரியுது. மக்கள் வந்து இந்த வில்லேஜில் இவ்வளோ உள்ள மலை மேலே எப்படி இருக்காங்கன்னு தான் தெரியல. ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கனால இந்த இடம் ஏறவே முடிய மாட்டேங்குது. ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் செருப்பு.
ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி வந்திருக்கேன். நான் இறங்கும்போது எப்படி இறங்க போகிறேன்னு தான் தெரியல. ஒரு வழியாக அந்த மண்டபத்துக்கு வந்தாச்சு. இந்த சைடில் இருக்கிற சின்ன சின்ன வில்லேஜ்லேருந்து மக்கள் வந்து வர்றாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். ஆனால் கீழே நல்லா வெயில், கொஞ்சம் மேலே ஏறி இந்த மண்டபத்துக்கு தந்தோம்னா நல்லா காற்றுங்க. வயர் மாட்டிக்கிச்சு. வழி மாறி போயிருந்தேன். இப்போ தான் வந்து சரியான வழிக்கு வந்திருக்கேன். இங்கே பாறையில் சின்ன சின்னதாக படிக்கட்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் ஈஸியாக ஏற முடியுது. இப்போ நீங்கள் ஆரோ மார்க்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு எங்கேயாவது போயிடுவீங்க. நான் இந்த மாதிரி தான் ஆரோ மார்க்கு பார்க்காம போய் தான் வேறு ஏதோ ஒரு பக்கம் போயிட்டேன். பாருங்கள், இந்த பாறையில் சின்ன சின்னதாக படிக்கட்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கொஞ்சம் ஈஸியாக ஏறிடலாம். ரொம்ப உங்களுக்கு ஏதாவது மூச்சு வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறேங்க. நான் வெறும் பாறை தாங்க ஃபுல்லாக. எந்த வழியாக போகணுன்னே தெரியல. ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. மலை ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கேமரா வச்சுக்கிட்டு எந்த வழின்னே தெரியல. ஆரோ மார்க் இப்படி தான் போட்டிருக்கு. வாங்க போகலாம். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் ஒன்று அந்த காலத்தில் இருந்திருக்கு. மன்னர்கள் காலத்தோட கட்டணம் தான் இது. இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் மலை மேலே இவ்வளோ செங்கலை கொண்டு இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. பாருங்கள், செங்கல்லாம் எப்படி இருக்குது. செவரம் எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள்.
செருப்பு போட்டு போகலாமா மேலே? சரி ஓகே. மேலே வந்து யாரும் வந்து செருப்பு போட்டு போக மாட்டாங்க. ஸோ நம்மளும் செருப்பை கழட்டி வச்சுட்டு போகலாம். ஸோ இந்த பசங்க வந்து மேலே விளக்கு போடுற இடம் தானே இருக்குது, மேலே சாமிக்கு விளக்கு போடுற இடத்த பார்த்து இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கேட்கலாம். அவங்க எந்த ஊர் என்ன பேருன்றதையும் அதுக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூட இந்த 2 பாப்பாக்களும் வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? ஓகே சூப்பர். அவங்களே ஏறி இருக்காங்க. நம்ம இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். பாப்பா நீங்கள் எல்லாம் உன் பேர் என்ன? என் பேர் ஸ்ரீமதி. நீலமதி. நீலமதி ஸ்ரீமதி, சூப்பர் பேராக இருக்கு. உன் பேரா? எங்கேஷ். எங்கேஷ் எங்கே? மல்பட்டி. ஓ எங்கேஷ் மல்பட்டி. நீ? சர்வேஷ். சர்வேஷ். ஓகே. நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்து வருஷம் வந்துடுவீங்களா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஓ ஃபேமிலியோட வந்திருக்கீங்க. எப்படி இந்த மலை ஏறி வந்ததெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா டெய்லி வந்து ஸ்கூல் போகிறது, வீட்டுக்கு அம்மா அப்பாட்ட திட்டு வாங்குறது, பட் இன்னைக்கு வந்து ஒரு நேச்சர் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் வந்திருக்கீங்க இல்லையா? சின்னதா வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, பயமா இருந்துச்சு. ஓ பயமா? எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. நீங்க எங்க இந்த ஊர் பக்கம் தானா? மல்லுப்பட்டி. மல்லுப்பட்டி. ஆனா இங்கே இருந்து இவ்வளவு நாள் வரவே இல்ல. அங்க வர்றோம், அந்த கோயிலுக்கு வருவோம். ஆனா இங்க வர மாட்டோம். அந்த வீரபத்திர துர்கம் கோயிலுக்கு வரைக்கும் வருவீங்க. ஆனா இங்க வர மாட்டோம். சரி ஓகே ஓகே. ஸோ இது மேல நான் வர்றது வந்து ரொம்ப நல்லதான். ரொம்ப நல்லது. இன்னைக்கு பூஜைங்க, அதனால இன்னைக்கு வந்தோம். ஓகே. இந்த பொண்ணு வந்து நமக்கு நல்லா சொல்லியிருக்கு. ஸோ இந்த மலை மேல நான் ஏற முடியுமா? ஏற முடியும். ஆனா காத்தடிக்கும் போது நம்ம உட்காரோம். காத்து ரொம்ப ஃபாஸ்டா வரும். ஸ்லிப்பர் போட்டுட்டு போனா வலிக்கும். ஓகே ஓகே. போனெல்லாம் அது காத்து அடிச்சா திரும்ப கீழே போயிடும். சரி சரி ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. இதே மாதிரி கர்நாடகாவில் வந்து சிவகங்கா மலைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் எப்படி தான் இருக்கும், அது மாதிரி தான் இருக்குது. இதுவும் கொஞ்சம் ஏறுறது கஷ்டம்தான். ஓகே. ஸோ ஏரியாச்சு. இந்த பாறையில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க படிக்கட்டுகள்லாம். கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் இங்கேருந்து இந்த மலையிலேருந்து இந்த மலை ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னோடய மொபைலை வச்ச கேமரா வச்சுட்டு மலை ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ அடிக்கிறது. ஓகே சூப்பர். ஒரு வழியாக நம்ம இந்த மலை மேலே ஏறியாச்சு. இந்த மலை மேலேருந்து நம்ம பார்க்குற காட்சியை வந்து ரொம்ப அருமையானதாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம சுற்றியுமே வந்து வெறும் மலைகள், காடுகள், பாறைகள் இதுதான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு இயற்கை காட்சி. ஸோ இவ்வளோ உயரத்தில் வந்து தான் வந்து இந்த சிவராத்திரி மற்ற விசேஷ நாட்களில் வந்து தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீபத்தோட அந்த இது தான் பார்க்குறீங்க நீங்கள். பாருங்க எவ்வளோ காற்றடிக்குது. கீழே காற்றே இல்லை. மலை மேலே ரொம்ப காற்றடிக்குது. இறங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஒரு வழியாக மலையிலேருந்து இறங்கியாச்சு.
நம்ம இந்த மலை மேலே தான் மேலே ஏறி போயிட்டு வந்திருக்கோம். இங்கே இந்த மலை மேலே தான் வந்து விளக்கு போடுறாங்க.